நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் தொடர்ந்து பல உண்மை சம்பவங்களை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவல் பற்றியும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பெரிய வீட்டின் முன்பு காரில் இருந்து பட்டுப்புடவை சரசரக்க கழுத்தில் மின்னும் நகையுடன் இறங்கி வந்தாள் பர்வதம் அம்மாள். அவளுடன் அவள் கணவர் ரகுபதி, மூத்த மகன் செல்வம், மருமகள் தீபா, இளைய மகன் அசோக் ஆகியோர் வந்தார்கள். பர்வதத்தோட மூத்த மகன் செல்வத்திற்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இளைய மகன் அசோக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக இந்த பெரிய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி குடும்பம் சகிதமா கார்ல இருந்து இறங்கி வந்தவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வாய் நிறைய புன்னகையோடு அழைத்து கொண்டு உள்ளே போனார் பசுபதி. கூடவே பசுபதியோட மனைவி காமாட்சியும் வாங்க வாங்கன்னு சொல்லி கை கூப்பி அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் சோஃபால உட்காந்துட்டு கதை பேசுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பர்வதம்மா சொல்றாங்க, எங்கெங்க பெண்ணை காணோம், பெண்ணை சீக்கிரம் கூப்பிடுங்க, பார்க்க வந்திருக்கோம், என்ன பெண்ணை கண்ணிலே காட்ட மாட்டீங்களே அப்படின்னு சொன்னவன, இல்லைங்க பெண் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த காமாட்சி அம்மா சொல்றாங்க. தரகர் சொன்னாரு, நல்ல குடும்பம், நல்ல வசதியான குடும்பம், வீட்டுக்கு ஒரே பெண்ணுன்னு சொன்னாரு, அதனாலதான் என் பையனுக்கு உங்க பெண்ணை கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பர்வதம்மா அந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. வீடு நல்லா சூப்பரா இருக்குங்க, நல்லா கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் முகத்தில் புன் சிரிப்புடன் காஃபி எடுத்துக்கொண்டு வந்த லீலா எளிய புடவையில் கழுத்தில் ஒரு சிறிய செயினுடன் வந்தாள். அனைவருக்கும் காஃபியை கொடுத்துவிட்டு பெற்றோர் அருகில் அமர்ந்தாள். சற்று நேரம் பெண்ணையே குறுகுறுன்னு பார்த்து கொண்டிருந்த பர்வதம் தன் மகனிடம் திரும்பி, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். ஒரு சிறிய தலையசைப்புடன் தன் சம்மதத்தை கூறிய அசோக் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்று பெண்ணிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தான். பெண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, மற்ற விஷயம்லாம் பேசி முடிச்சிட்டோம்னா சீக்கிரம் காலகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று ஆரம்பித்தாள் பர்வதம். பொண்ணுக்கு எப்படியும் நீங்க தாராளமாவே செய்வீங்க, ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு வேற, உங்களுக்கு பிறகு எல்லா சொத்தும் அவளுக்கு தானே என்றார் பர்வதம். எங்க சொத்தே பொண்ணு தாங்க, நீங்க சொன்ன மாதிரி அவ ஒரே பொண்ணு இல்லையா, அதனால அவளுக்கு சொத்து நாங்க தான், அவ கூட தான் நாங்க இருக்க போறோம் என்று பசுபதி சொன்னார். பசுபதி இப்படி சொல்லவும் பர்வதம்மாள் அதிர்ந்து போயிட்டாங்க. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா என்ன அப்படிங்கிற மனநிலைமையில அவங்க இருந்திருக்காங்க. சரிங்க, பொண்ணுக்கு எப்படி நல்லாவே செய்வீங்க, மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம் என்றார் பர்வதம். மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, என் பொண்டாட்டி காமாட்சி ரொம்ப நல்லாவே சமைப்பா, வெறும் சமையல் மட்டும் இல்லைங்க, இனிப்பு காரம் எல்லாமே நல்லா செய்வா என்று பசுபதி சொன்ன உடனே பர்வதம்மா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு என்ன சோத்துக்கு இல்லை நினைச்சீங்களா, இந்த நக்கல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம், மாப்பிள்ளைக்கு எத்தனை சவர் நகை போடுவீங்க, இன்ஜினியருக்கு படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான் அப்படின்னு சொல்லி பர்வதம்மா சொல்லவும், இன்ஜினியருக்கு 5 லட்சம், நீங்க பிறந்ததுல இருந்து சாப்பாடு போட்டதுக்கு ஒரு 10 லட்சம், துணிமணி எடுத்து கொடுத்துருப்பீங்க அதுக்கு ஒரு 5 லட்சம், மொத்தமா 25 லட்சம் தரேன், மாப்பிள்ளைய எங்கே விட்டுட்டு போயிடுங்க என்று பசுபதி தடாலடியா சொல்றாங்க. பசுபதி மேற்கொண்டு இப்படி பேசவும் பர்வதம்மாள் மிகப்பெரிய கடுப்பாயிட்டாங்க. இங்க பாருங்க, மரியாதையை பேசுங்க, இதோ என் மூத்த பையன் செல்வ இருக்கானே, இவனுக்கு போன வருஷம் கல்யாணம் பண்ணணும், இவன் போட்டிருக்கானே வைர மோதிரம், இது அவன் கல்யாணத்துல அவன் மாமனார் அவனுக்கு போட்டது, நாங்க வந்த கார் இருக்கு அது அவன் மாமனார் வீட்டுல இருந்து சீரா கொடுத்தாங்க, இப்படி என் பெரிய பையன் செல்வத்துக்கு அவன் மாமனார் வீட்டுல இருந்து நிறைய சீர்சனத்தை கொடுத்திருக்காங்க, நிறைய வரதட்சணை கொடுத்திருக்காங்க, அதுபோல நீங்களும் என் சின்ன பையனுக்கு நீங்க சீர்சனத்தை கொடுத்துதான் ஆகணும், என்ன ஊர்வலத்துல இல்லாத கேட்கறோம் அப்படின்னு சொல்லி பர்வதம்மா கடுப்பா பேசுறாங்க. பசுபதி செல்வத்தையும் அவன் மோதிரத்தையும் இலக்காரமா பாக்குறாரு. அதுவரை மோதிரத்தை வெளியில் காட்டிபடி அமர்ந்திருந்த செல்வம் அவஸ்தையில் நெளிந்தான். சரி, நீங்க மருமகளுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பசுபதி கேட்டாரு. பசுபதி இப்படி மறுபடியும் கேட்கவும் பர்வதம்மா, என்னங்க நீங்க உங்க பொண்ணதான் காலம் பூரா நாங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போட போறோம், துணிமணி எடுத்து கொடுக்க போறோம், இதை விட என்ன வேணும், ஒரு வீட்டுல உங்க பொண்ணை வாழ வைக்கிறமே அது போதாதா, என்ன நீங்க கல்யாணம் பண்ற மாதிரி பேசலையே, ஏதோ விதண்டாவாதம் பண்ற மாதிரி பேசுறீங்களே என்று பர்வதம் மிக கடுப்பாக பேசினாள். இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, சொத்து ஏராளமா வச்சிருக்கீங்க, இருந்து என்ன பிரயோஜனம், மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போட இவ்வளவு யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பர்வதம் தன் மனசுல பட்டதை பேசுறாங்க. அதுக்கு பசுபதி சொல்றாரு, ஏமா இந்த வீடு சொத்து எல்லாமே என்னோடது, நான் உழைச்சி சம்பாதிச்சது, என் பொண்ணுக்கு அந்த சொத்துல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா, இதுல யாரோ ஒருத்தனுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி பசுபதி தடாலடியா பேசுறாரு. உங்க பையனுக்கு நீங்க கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா, ஒரு பையன் கல்யாணம் பண்ணாதான் அவன் குடும்பஸ்தான், இல்லைன்னா அவன் சன்னியாசி, என் பொண்ணு மூலமா உங்க பையனுக்கு குடும்பங்கிற மிகப்பெரிய சொத்து வருது, அப்படி இருக்கும் பொழுது என் பொண்ணு தானே மிகப்பெரிய சொத்து, அப்படி இருக்கும் பொழுது வெறும் நகை நட்டு பணத்தை மட்டும் கேக்குறீங்க, இதெல்லாம் என்ன நியாயம்னு சொல்லி பசுபதி கிண்டலாவும் கேலியாவும் பேசுறாரு. பசுபதி இப்படி பேசவும் பர்வதம் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. போது நிறுத்துங்க, எங்க பையனுக்கு 50 சவர நகையோட பொண்ணு காரு, பையனுக்கு 10 சவர நகை போடுறதா தரகர் ஒரு வரனு கொண்டு வந்தாரு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்தோம் பாருங்க, எங்களை செருப்பா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்வதம்மா டென்ஷனா எழுந்து போறாங்க. உடனே பசுபதி சொல்றாரு, அதான் சரி பர்வதம்மா, அவ்வளவு போடும் பொழுது அந்த இடத்தை விட்டுட்டு உங்க பாதம் இங்க வந்திருக்குன்னா நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, காமாட்சி பினாயில் கொண்டு வாடி என்றார் பசுபதி. பசுபதி தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து பினாயில் வாங்கி அவங்க நின்ன இடத்தை கழுவி விடுறாரு.
உடனே அந்த குடும்பமே பசுபதியை முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புது. என்ன முறைக்கிறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க, உங்க வியாபாரத்தை வேற எங்கேயோ கொண்டு வச்சுக்கீங்க, இங்கெல்லாம் வியாபாரம் பண்ற மாதிரி இல்ல. என்னுடைய பெண்ணை ஒரு குடும்பத்துல போய் விளக்கேத்தி அந்த குடும்பத்துல கணவனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் கட்டுப்பட்டு அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது போல வியாபாரம் பண்ண சொல்லி தரல. அதனால இங்க கிளம்புங்க, வேற இடம் பாருங்கன்னு சொல்லி பசுபதி முறைச்சி அனுப்புறாரு. பர்வதம்மாவோட குடும்பம் வெளியே கிளம்பும் போது, அம்மா தீபா, உங்க அப்பா கிட்ட சொல்லி காருக்கு பெட்ரோல் போட சொல்லுமா, மறந்துட போறாரு. அப்புறம் தெருவில் தான் நிக்கிற இந்த குடும்பம்லாம் சரியான வியாபாரி குடும்பமா இருக்கு, இந்த குடும்பத்துல எப்படிமா நீ வாக்கப்பட்டா என்று சொல்லும் பொழுது தீபாவிற்கு மனசுக்குள் சிரிப்பு தான் வந்தது. என்னப்பா, வழக்கம் போல இந்த மாப்பிள்ளை வெட்டியும் துரத்திட்டீங்களா என்று சிரித்தவாறு லீலா நின்று கொண்டிருந்தாள். பசுபதி சொல்றாரு, என்னமா பண்ண சொல்ற, என் வாயை கிண்டவே வராங்க. உங்க அம்மாவை எப்படி ஒரு பொட்டு தங்கம் இல்லாம வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணினானோ அப்படிதான் உன்னையும் கட்டி கொடுப்பேன், அதுதான் என் கொள்கை அப்படின்னு சொல்லி பசுபதி சொல்றாரு. லீலாவின் அம்மா காமாட்சியோ, இப்படியே அப்பாவும் மகளும் சேர்ந்து வர மாப்பிள்ளை வீட்டுலாம் துரத்திட்டே இருந்தீங்கன்னா யார் உன் பொண்ணை கட்ட போறா, இப்படியே வச்சிட்டு இருக்க முடியுமாங்க, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு உள்ள போறா. போடி பாத்துக்கலாம், என் பொண்ணுக்கு ஒரு பைசா கூட வரதட்சணை வாங்க முடியாத மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா இருக்காரு பசுபதி. இந்த கதை கேட்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய உள்ளர்த்தம் இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு போகும் பொழுது அந்த குடும்பத்துல அந்த பெண்ணின் கடமைகள் நிறைய இருக்கு. அந்த பெண்ணோட கணவரின் முன்னேற்றத்துல இந்த பெண் மிகப்பெரிய பங்கு எடுத்துக்கிறா. அந்த கணவரோட இன்ப துன்பத்துல இந்த பெண் பங்கு போட்டுக்கிறா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்ணு மட்டும் ஏன் வரதட்சணை கொடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள போகணும்? அந்த குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடியும் அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் பக்கபலமா இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண் மட்டும் ஏன் அந்த வீட்டுக்கு வரதட்சணை கொடுத்து போகணும்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏன் சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தருக்கு தரணும்? என் பெண்ணுக்கு தர வேண்டியது என்னுடைய கடமை, அதை நீங்க ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பசுபதி அவர்கள் திட்டவட்டமா அந்த கொள்கையில் இருக்காரு. இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.